இந்த நாளில் உங்களோட பேசும்படியா நான் எடுத்துக்கொள்ள ஒரு காரியம், எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. இந்த நாளில் நான் உங்களோட பேச போகிற காரியம், நீர் குமாரன் ஆனால், நீ தேவனுடைய பிள்ளையானால், இந்த ஒரு காரியத்தை குறித்து தான் உங்களோட நான் பேச போகிறேன். நல்ல கவனமாக கேளுங்க. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இயேசுவுடைய ஊழியத்துக்கு முன்பாக ஒரு ஜெபத்தில் அவர் காத்திருக்கிறார் 40 நாட்கள். எப்பொழுதுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவர் அப்போஸ்தலரை நியமிக்குவதற்கு முன்பாக இரவெல்லாம் ஜெபித்துட்டு பிறகுதான் காலையில் வந்து அந்த 12 அப்போஸ்தலர்கள் என்று பெயர் அழைக்கிறார், பெயரிடுறார், அப்போஸ்தலர்கள் அப்படின்றார். அதே போல 30 வருடங்கள், நல்லா பாருங்களேன், இந்த உலகத்தையே ரட்சிக்க போகிறவர் 30 வருடங்கள் அப்படியே அமைதியா இருக்கிறார். அவர் பார்வையிலே குஷ்டரோகி இருந்திருப்பான், அவர் பார்வையிலே பலவீனம் இருந்திருப்பான், அவர் பார்வையிலே பிசாசு கட்டப்பட்டவனா இருந்திருப்பான். இந்த 30 வருடங்கள் அப்படியே அமைதியா இருக்கிறாரு. அப்படியே அவர் எந்த ஒரு காரியம் செய்யாதபடி மௌனமா இருக்கிறார். செயல்களினால் எது செய்யல, ஆனால் வேதம் எதுவும் சொல்லலை, அதனால நான் சொல்லுகிறேன். ஆனால் அவருடைய ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக அவர் வனாந்திரத்துக்கு பரிசுத்த ஆவியானவர்களை கொண்டு போகப்படுகிறார். எதற்காக? 40 நாட்கள் உபவாசிக்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக. நல்லா பாருங்க, உங்க வாழ்க்கையில கூட சில காரியங்களுக்காக மேற்கொள்வதற்காக நீங்க ஜெபிக்கும்படியாக தீர்மானிப்பீங்க. 3 நாள் உபவாசம், 2 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம், தானியேலை போல 21 நாள் உபவாசம். இந்த உபவாசத்தின் மூலமாக எனக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வல்லமைகளும் மேற்கொள்ளணும், இல்லை எனக்கு தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வரணும். இதில் ஜெபத்தில் அதிகமாக நம்ம ஈடுபடுவோம். அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையாக ஊழியத்தை செய்யும்படியாக 40 நாட்கள் அவர் உபவாசிக்கிறார். ஆனால் அது எப்படிப்பட்ட உபவாசமா இருக்குதுன்னா, ஆவியான வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறாரு. ஆனால் யாரால சோதிக்கப்படுறாருன்னா, 2ஆம் வசனத்தை பாருங்க, நானே வேகமாக வாசிக்கிறேன். 40 நாட்கள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்நாட்கள் முடிந்த பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. இங்கே பாருங்க, வனாந்திரத்தை கொண்டு போகப்படுறாரு, பிசாசினால் சோதிக்கப்படுறாரு. இங்கே வந்து எங்குமே வேதத்தில் நல்லா பாருங்களேன், பிசாசு கையில் ஆண்டவரை கொடுத்து நீ சோதிப்பா, என் மகனை நல்ல சோதி, அப்படியெல்லாம் கிடையாது. அங்கே கொண்டு போனார், அவன் பிசாசினால் அவர் சோதிக்கப்பட்டார், அவ்வளவுதான். ஆனால் நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏய் பிசாசு இயேசு கிறிஸ்துவே சோதிச்சானா. எப்படி தெரியுமா சோதிச்சானா? அவன் 40 நாட்கள் போட்டு, பாவத்தை பாரு, இதை பாரு, இச்சையை பாரு, இதெல்லாம் காட்டின மாதிரி இந்த கற்பனையில சொல்லுவாங்க. நல்லா பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த மனிதனாலும் யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் பிதா அங்க கொண்டு போனார், பிசாசானவன் சோதிச்சான், அவன் சோதனைக்காரன். வேதத்தில் சொல்லப்படுகிறது, பிசாசுக்கு ஒரு பேர் இருக்குதுன்னா சோதனைக்காரன். அவன் சோதிப்பான். நல்லா பாருங்களேன், இதே சோதனை எங்க பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இருக்கும் பொழுது பிசாசானவன் சர்ப்பத்தை போல வந்தான். ஏற்கனவே நான் சொல்லுகிறேன், சர்ப்பத்துக்கு ஒரு குணம் இருந்தது, ஏமாற்றம். அதுக்கு அப்படியே வஞ்சிக்கும். இந்த தன்மை வந்து ஒவ்வொரு விலங்குகளுக்கு இருக்கும். இப்போ நாய் என்ன பண்ணும்? கொலைக்கும். இப்போ அந்த கழுகு என்ன பண்ணும்? அது பிணத்தை நோக்கி அது வருகிறத நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு விலங்கு நம்ம சொல்லுவோம். இயற்கையாகவே சர்ப்பத்துக்கு ஒரு குணம் இருக்கிறது, வஞ்சிக்கிற குணம், அது எல்லாவற்றையும் ஏமாற்றுகிற குணம். இந்த குணம் இருப்பதனால அந்த தோட்டத்தில் சர்பத்தை என்ன பண்ணா? பிசாசு பயன்படுத்தி கொண்டு சர்பத்தின் மூலமாய் வந்து பேசுறான். இப்ப பாருங்க, ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஐடியாவே கிடையாது. சர்பம் வந்து பேசும், சர்பம் வந்து நம்மளை வஞ்சிக்கும், எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. அங்க சோதிக்கப்படும் என்பதை குறித்து தெரியாது. ஆண்டவர் ஒரே கட்டளை சொன்னார், அந்த மரத்தில் இருக்கிற கனியை நீ சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். ஆனா மற்றபடி எந்த ஒரு காரியமும் அவங்களுக்கு தெரியாது. ஆனா பாருங்க, அவன் வந்து பேசின ஒவ்வொரு காரியங்களும் பாருங்க, நீ தேவனுடைய குமாரனா, தேவனுடைய ஆவியான மேல் இருக்கிறாரா, நீ தேவனுடைய சிருஷ்டிப்பு தானா, நீ சாப்பிடுற நாளை உன் கண்கள் திறக்கப்படுமா, நீ தேவனை போல மாறுவியா. பிசாசோட ஒரு வேலை என்ன தெரியுங்களா? உங்க சிந்தனையை அவன் பிளே பண்ண முடியும், அவனால ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க எல்லாம் பாருங்களேன், ஆண்டுடைய கரத்தில் நீங்க இருக்கிறீங்க, தேவ பாதுகாப்பில் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், பிசாசு என்னை எப்படி அவன் வந்து வாழ்க்கையில வந்து சிதைக்கிறான், எப்படி என்னை புடமிடுறான், என்னை எப்படி அவனுடைய வலைகளுக்குள்ள என்னை கொண்டு போறான்? அது ஒன்றுமே கிடையாது. உங்க சிந்தனையில மாத்திரம் தான் அவன் பிளே பண்ண முடியும்.
யாராவது ஆண்டோடைய கரத்தில் இருக்கும்போது உங்கள் கையை பிடிச்சி அவன் இழுக்க முடியுமா? முடியவே முடியாது. இல்லை உங்கள் காலை பிடிச்சி இழுக்க முடியுமா? இல்லை அவன் உங்கள் காதை பிடிச்சி வா வா என்னுடைய பாவத்துக்கு நேர வா, என் சோதனைக்கு நேர வா, உங்களை இழுக்க முடியுமா? முடியவே முடியாது. சத்துரு ஒரு காரியத்தை செய்ய முடியுமானால் உங்கள் சிந்தனையில் பேச முடியும். எப்படி பேச முடியும் தெரியுமா? நெகட்டிவியாக பேச முடியும். அவன் பேசுறான் பாருங்க, எப்படி பேசுறான்? நீ இந்த கனியை சாடும் போது உன் கண் திறக்கப்படுமா, நல்லது கட்டது உனக்கு தெரியுமா? அதே வார்த்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசிக்கும் பொழுதும் இந்த மைண்ட் கேம் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படி தெரியுமா? அதே சர்பமானது பேச ஆரம்பிக்குது. ஒரு 3 கேள்வி கேட்குது. இந்த 3 கேள்வியை தான் உங்களோடு இந்த நாள் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசு பேசின வார்த்தைகளுக்கு எப்படி பதிலளித்தான், எந்தெந்த விதத்தில் எந்தெந்த காரியங்களை பிசாசானவன் தேவனுக்கு முன்பாக நிறுத்தினான். பிசாசுக்கு நல்லாவே தெரியும், ஒருவனை அட்டாக் பண்ணுற மாதிரி மற்றவங்களை அட்டாக் பண்ண மாட்டான். அவனை இச்சையில் ஒருத்தவனை அட்டாக் பண்ணுற மாதிரி ஒருத்தவங்க இச்சையில் அட்டாக் பண்ண மாட்டான். உன்னை பெருமையில் அட்டாக் பண்ணுற மாதிரி மற்றவங்க பெருமையில் அட்டாக் பண்ண மாட்டான். உன்னை சோர்வில் அட்டாக் பண்ணுற மற்றவங்க சோர்வு அவனுக்கு தெரியும். ஒவ்வொருடைய பலவீனங்களையும் அவன் அறிந்தபடினால்தான் அந்த சோதனைக்கு ஏற்பதை போல அந்த காரியங்கள் வரும். நல்லா பாருங்களேன், உங்களுக்கு பாவத்தை பார்த்தா சில பேருக்கு சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு செல்லியா, அந்த பாவம்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். நான் மற்றவங்களை பார்க்கும்போது நான் பரிசுத்தமாக பார்ப்பேன். சூப்பர். பிசாசு எப்படி தான் பார்ப்பான், நீ பார்க்க மாட்டியா? ஓகே, உன்னை எந்த இதில் நான் வீழ்த்தலாம் அப்படி பார்ப்பான். உனக்கு பெருமை இருக்குதா? சொல்லுவாங்க, எனக்கு தாழ்மை ரொம்ப அதிகமாக இருக்குது பாஸ்டர், நான் ரொம்ப தாழ்மையாக இருக்கிறேன் அப்படியும் பார்ப்பா. தாழ்மை இருக்குதா? அப்போ நீ நல்ல சந்தோஷமாக இருக்கிற. நீ உன்னை எங்க கை வச்சா நீ சோர்ந்து போவ, உடைந்து போவ, ஜப வாழ்க்கை இழப்ப, ஆவிக்குரிய வாழ்க்கை இழப்ப, தேவனை விட்டு விலக ஒரு காரியம் நான் நல்லா தெரியும். சோர்வுன்ற ஒரு காரியத்தை உன் வாழ்க்கை நான் கொண்டு வந்தேன்னா நேற்று வரைக்கும் இருந்த அந்த உற்சாகம் இன்னைக்கு காலையில் இருக்காது. நல்ல கவனம் பாருங்களேன். போன வாரம் நல்ல சந்தோஷமா இருந்திருப்பீங்க, வெளியே போயிருப்பீங்க, வந்திருப்பீங்க. அதே காரியங்களை சாட்சி சொல்லும் போது உற்சாகமா சொல்லுவீங்க, பாஸ்டர் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளவு அற்புதங்களை செய்தா தெரியுமா? நான் ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னத்தை உணர்ந்தேன், உபவாசிக்க தேவன் உதவி செய்தார், 4 பேருக்கு ஆண்டவரை பத்தி நான் சொல்ல ஆரம்பித்தேன். இதெல்லாம் இருக்கும். ஒரு சின்ன காரியம் சோர்வு உங்க வாழ்க்கையில பிசாசு கொண்டு வர ஆரம்பிப்பா. எப்படி கொண்டு வருவான்? குடும்பத்தை தான் பயன்படுத்துவான். குடும்பத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களை கண்ட்ரோல் நல்ல கவனமாக கேளுங்களேன். உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும், பரிசுத்தத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி? ஆவியானோட துணையோடு, இச்சையில் பாதுகாக்க முடியும் ஆண்டோட துணையோடு. ஆனால் உங்கள் பிள்ளைங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள இதை செய்யாத, இதை செய்ய முடியும் சொல்ற உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. தேவ ஆவியான ஒருவர் தவிர யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ பிசாசு என்ன பண்ணுவானா, பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர்கள் மூலமாக எந்த விதத்தில் உங்களை பலவீனப்படுத்தணும், எந்த விதத்தில் உங்களை சோர்வுபடுத்தணும் அது பார்த்து இருப்பான். அதனால தான் நீங்க என்ன பண்றீங்க, உடைஞ்சு போயிறீங்க. ஆனா நீங்க எதிர்த்து நிற்க, யாக்கோபுல சொல்லப்படுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நல்லா பாருங்களேன், சோர்வுன்ற காரியம் எல்லாருக்கும் வாழ்க்கையில் வரும். அப்பேற்பட்ட எலியா, அவரு வானத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும் எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொன்ற எலியாவுடைய வாழ்க்கை நல்லா பாருங்களேன். அதே வனாந்திரத்துக்கு தான். வனாந்திரம் என்பது வாழ்க்கையில வேதத்தில் மறக்கவே முடியாது. ஒரு 3 வனாந்திரம் இருக்குது. அந்த முதல் வனாந்திரம் என்ன தெரியுங்களா? அந்த வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்களை 40 நாட்கள் தான் அந்த வனாந்திரத்தில் போகணும். இந்த வனாந்திரமான வாழ்க்கை தான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை. இந்த வனாந்திரத்தில் தான் நீங்கள் சோதிக்கப்படுவீங்க. இந்த காலவெளியில் என் வாழ்க்கை நான் சோதிக்கப்படுறேன் பாஸ்டர்னா, நீங்கள் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அது வயல்நிலை நிறைந்த இடத்துல ஆண்டு கொண்டு போக மாட்டார். ஏங்க நல்லா பாருங்களேன், உங்களுக்கு நல்லா படிக்க வச்சுட்டு 1 வருஷம் நல்லா படிக்க வச்சு 10th எக்ஸாம் வைக்கும் போது யாருன்னா புக்கையும் கொடுத்துட்டு எக்ஸாம் வைப்பாங்களா? சொல்லுங்களேன். யாருன்னா புக்கையும் கொடுத்துட்டு தாங்க நீங்கள் 10th படிக்கிறீங்க, 12th படிக்கிறீங்க, புக்கு தரேன், நல்லா கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறீங்க, ஐயோ அதனால் புக்கு தரேன், நல்லா எழுதி பாஸ் பண்ணுறேன் கொடுப்பாங்களா? அந்த சோதனை எப்படி தான் மாறும்? நீ படிக்காதது கூட நாங்கள் கேள்வி கேட்போம், நடத்தாத கூட கேள்வி கேட்போம். அந்த நேரத்தில் நீ என்ன புரிந்து கொள்வியோ அதை எழுதணும். அந்த நேரத்தில் ஞாபகம் இருக்காது, அந்த இடத்துல ஜுரம் வந்துடும், அந்த இடத்துல எல்லாமே பதட்டம் வரும். இது எல்லாமே கடந்து எழுதப்பட்டு தேர்வாங்க தான் தேர்ச்சி பெறுவாங்க. அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சின்ன ஒரு காரியம் பண்ணார். 40 நாட்கள். ஏப்பா, உனக்காக 430 வருஷம் நீங்கள் அடிமையாக இருந்தீங்க. கவனமாக கேளுங்க, 430 வருஷம் நீங்கள் அடிமையாக இருந்தீங்க. உங்களுக்கு பாலும் தேனை ஓடுகிற தேசத்தை நான் தரேன். ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் செய்கிறேன். ஒரு வனாந்திரத்தை 40 நாட்கள் நீங்கள் பிரயாணம் பண்ணணும். எல்லாம் மோசே இடத்துல கேட்குறாங்க, மோசேவே இப்படி போனால் நம்ம சீக்கிரம் போயிடலாமே, எதற்கு நம்ம வனாந்திரத்தில் போகணும்? செங்கடல் இருக்குது, அங்கே தான் சோதனை ஆரம்பிக்கிறது. ஏன் தெரியுமா? சில நேரங்களில் சில ஆசீர்வாதங்கள் நம்ம எப்படி நம்ம எதிர்பார்த்து எங்களை ஜெபிக்க வரீங்க, நீங்கள் கர்த்தரை ஜெபிக்கிறீங்க, ஒரு காலத்தை ஜெபித்த பிறகு மறுநாளே நடக்கணும், இல்லை அடுத்த நாளே நடக்கணும். அப்படி கிடையாது.
நீ ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பாக நீ சோதிக்கப்படுவ. ஆனா ஒரு நாள் நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை உங்க வாழ்க்கையில் நிச்சயம் தரும். அவர் உங்களை ஆசீர்வாதத்தை, அந்த ஆசீர்வாதத்தோடு வேதனையை கூட்ட மாட்டாரு. இந்த கால வேளையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சோதிக்கப்படுறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை வனாந்திரத்தில் போறீங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் எதுல தவறி போனாங்க? எதுக்கெடுத்தாலும் முறுமுறுப்பு. எது தெரியுமா? எங்கள் தண்ணி வரல, அது வர. நல்லா பாருங்களேன், எங்க காலையில் ஏஞ்சா இரவு வரைக்கும் செங்கல் அறுக்கணும், 12 மணி நேரம் வேலை செய்யணும். அவன் உன்னை அடிப்பான், கொலை செய்வான். காலைல ஏஞ்சி அவன் பலவீனம் இருக்கா, ஜோரக்கெல்லாம் தெரிய மாட்டான். ஒரு அடிமை வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் என்னமா பண்ணாரு? வனாந்தத கால் ஏஞ்சா மண்ணா வரும், இறைச்சி வரும், தண்ணீர் வரும். ஒவ்வொரு நாளும் அற்புதம், மேகஸ்தம்பம் எல்லாமே வரும். நிழல் போல இருப்பார், எல்லாமே செய்தார். அக்கினி ஸ்தம்பம், இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க, மோசே நாங்கள் எகிப்துல இருந்தால் நல்லா இருந்திருக்கோம், இங்கே ஏன் எங்களை கொண்டு வந்த? எகிப்தில் கல்லறையில்னு சொல்லிட்டு எங்களை கொண்டு வந்த இந்த முறுமுறுப்பு ஆண்டு பார்க்கும்போது நினைக்கிறேன், இந்த இறுதி கடினமாக இருக்குது. வணங்கா கழுத்து உள்ள ஜனங்களாக இருக்கிறாங்களே. ஏங்க உங்களுக்கு 40 நாள் தானேப்பா, நடப்பா, உனக்கு தேவையான நல்ல தர. நீ நல்லா பாருங்களேன், இந்த வண்ணாந்திர வாழ்க்கையில் உனக்கு ஆண்டவர் என்ன குறைய வைத்திருக்கிறான் வாழ்க்கையில். என்னைக்குன்னா ஒரு நாள் பக்கத்து வீட்டில் போய் சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்காக உன்னை ஏந்த வைத்துட்டாரா? ரோட்டில் போகும்போது பாக்கெட்டில் பைசா இல்லாமல் உன்னை நடக்க விட்டுட்டாரா? ஒரு நாள் ட்ரெஸ் இல்லாமல் உன்னை நடக்க விட்டுட்டாரா? வாழ்க்கையில் போகிற வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் வீட்டில் எப்பொழுதும் 24 அச்சின்னு சண்டை போட்டு கத்தி எடுத்து குத்திக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேரம் உங்களை கர்த்தர் உங்களை கொண்டு போறாரா? அப்படிலாம் கர்த்தர் உங்களை கொண்டு போறது இல்லையே. கர்த்தர் உங்களை எப்படி கொண்டு போறாரு? எப்படி இணங்கி கவனமா கொஞ்சம் பாருங்க, எப்படி உங்களை ஆண்டவர் கொண்டு போறாரு? நல்லா தானே நடத்துறாரு ஆண்டவர். நல்ல கவனமா கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கதா விரும்புகிறாரு. இந்த வண்ணாந்திர வாழ்க்கையில் முறுமுறுக்காதீங்க. ஆண்டவரே ஏன்னு கேட்காதீங்க. ஏன் கேட்க நான் சொல்றேன் பாருங்க, உன் ஆசீர்வாதம் சீக்கிரத்தில் உன்னை தேடி வரும். நீ எந்த காரியத்துக்காக இந்த கால வேளையில புடமிட்டு கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்துக்காக நீ முறுமுறுத்துகிறாயோ, அந்த முறுமுறுப்பு ஆசீர்வாதமாய் மாறும். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. என் வாழ்க்கையில என்னை பிசாசானவன் சோறு அடையும்படியாக அநேக காரியங்களை என் குடும்பத்தில் கொண்டு வரான். நான் இந்த கால வேளையில சொல்லுகிறேன், கர்த்தர் என்னை சோர்வடைய விடமாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் பாருங்க, நீ சோர்ந்து போனா உன் குடும்பமே சோர்ந்து போயிடும். நான் ஒரு காரியத்தை சொல்ல, டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். நீ எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜப வாழ்க்கையில சோர்ந்து போறியோ, உன் குடும்பத்தில் இருக்க தேவ பிரசன்னமே அப்படி கம்மியா இருக்குத நீ பார்க்கலாம். எனக்கு நீ சோர்ந்து போயிட்டு வாழ்க்கையில உடைஞ்சிட்டேன்னு உட்காரியோ, அதோடைய தாக்கம் குடும்பத்தை முழுமையா பார்க்கலாம். குடும்பத்தில் என்ன காரியங்கள் நடந்தாலும், என்ன பிரச்சனை அலைமோதி எழும்பினாலும், என்ன உபத்திரம் குடும்பத்தில் எழுந்தாலும், நான் கர்த்தருக்குள் திடமனதாக இருப்பேன். அவருடைய வார்த்தையினால நான் விசுவாசிக்கிறேன். அவர் ஏற்ற காலத்தை என்ன உயர்த்துவார். கர்த்தருடைய பலத்த காலத்தில் நான் அடங்கி இருக்கிறேன். அந்த உயர்வுக்குள்ள அந்த விசுவாசம் உனக்கு நான் சொல்றேன். சோர்ந்து போனவர்களை உன் நிமித்தமாக கர்த்தர் பலப்படுத்துவாராக. கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சோதிக்கிறாருப்பா. இந்த எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்குது? கர்த்தர் சோதிக்கிறார். ஒரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன், எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாக்கோப்பு 1:13 வாசிங்க பார்க்கலாம். சோதிக்கப்படுகிறேன் எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பானாக, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர்கள். எல்லாம் கவனமாக பாருங்க. இங்க பாருங்க, இந்த வசனத்தை வீட்டில் போய் கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்க. தேவன் உங்களை சோதிக்கிறவர் அல்ல. ஏங்க, ஆண்டவர் சிச்சை தான் செய்வார். உங்கள் பிள்ளை தவறு செஞ்சுட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ கூட இந்த குழந்தை வந்துச்சு, எங்க ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, வந்து போய் நீ தொடறியான்னு சொல்லிட்டு பின்னிட்டாங்களா, அடித்தாங்களா? ஒருவேளை தள்ளி விட்டு உடஞ்சாங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஏன்பா பண்ண லைட்டாக பண்ணுவாங்க, சிச்சுக்கிறது. அதுகன் போட்டு சோதிக்கிற போயிட்டு வெறுங்காலில் போயிட்டு ரோட்டில் போயிட்டு நல்ல அந்த வெயிலில் இங்கேருந்து அந்த வரைக்கும் நீ போ, 10 கிலோ வெயிட் எடுத்து தலையில் வச்சு நட. யாருன்னா சொல்லுவாங்களா? இல்லை நீங்களும் உங்கள் பிள்ளைங்களை பண்ணுவீங்களா? உங்கள் பிள்ளை என்ன தான் அநியாயம் அக்கிரமம் பண்ணாலும் இவ்வளோ பேர் கத்தி எத்திங்க வா, உன்னை ஒரே என்ன வெட்டிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? இறக்கம் பண்ணுவோம்ல. ஆனால் என்ன பண்ணுவோம்? கொம்பு எடுப்போம். கொம்பு எடுத்து என்ன பண்ணுவோம்? போலீஸ்காரன் கூட அப்படி அடிக்க மாட்டான். போட்டு அவனை என்ன பண்ணுருவான்? தம்மா அடிச்சு அவன் என்ன பண்ணுறான்? நானும் சில பேர் ரொம்ப உஷாரு ஆண்டு இடத்துல. எப்படி தெரியுங்களேன்? ஆண்டவர் சோதிக்கிறார், சிச்சிக்கிறான்னு தெரிஞ்சவன என்ன பண்ணுறது சொல்லுங்களேன்? ஒரு உபவாசத்தை போட்டுறது. எதுக்கு? எதனா இருந்தா
எதுனா இருந்தால் கொஞ்சம் மனம் இறங்கிடுங்க. சில பேர் ஆண்டவரில் ரொம்ப கிளவர். அது எப்படின்னா, நான் சில நேரத்தில் ஒரு மனுஷனை கண்டு ரொம்ப நான் வேதத்தில் ஒரு மாதிரி நினைப்பேன். எங்கள் வாழ்க்கையில் அநியாயம் செஞ்சு குற்றம் செஞ்சு சிலுவையில் இப்படி மறிக்க போகிறான், அடைஞ்சிட்டாங்க. உலகமே சொல்லிச்சு ஒரு மகா பெரிய பாவி. ஆனால் அந்த சாவறதுக்கு ஒரு முன்னாடி இப்படி கேட்டான், என்னது, ஆண்டவரே பாவியாமே கிருபையாரும், நீர் ஆண்டவர் அந்த பரதேசிக்கு போன என்னை நினைத்தரலாம். ஆண்டவர் என்ன சொன்னார், இன்று நீ என்னை பரதேசி. அப்போ நான் நினச்சேன், அடோ பாவிகளா, வாழ்க்கையில் அவன் பைபிள் படித்து ஜோம் பண்ணி கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு சில நேரத்தில் மறிக்கிற நேரத்தில் பாவம் செஞ்சு நரகத்துக்கு போயிடறான். இவன் என்ன பண்ணான்? சில பேருக்கு அந்த கிருபெல்லாம் இருக்குது, பரலோகம் போனால் தான் தெரியும். கடைசி நேரமாக ஒரு 3 காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். நல்லா பாருங்க. இந்த வனாந்திர சோதனையில், அதாவது ஒரு வனாந்திரத்தில் சோதிக்கப்பட்ட பொழுது எப்படி விழுந்து போனாங்க, ஒருவர் சோதிக்கப்பட்டார் எப்படி வாழ்க்கையில் ஜெயமாக மாறினார். எடுத்தவர்கள் வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதில் இருக்கின்ற 3ஆவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். நீங்க பாருங்க, முதல் கேள்வி பிசாசு கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? நீ தேவனுடைய குமாரனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி இதை செய்யும். நல்லா பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நல்லாவே தெரியும் பிதா அவருடைய குமாரன் நான். ஆனால் சத்துரு எப்படி கேட்குறேன் பாருங்க, நீ குமாரனா? அநேக நேரத்தில் அப்படிதான். நீ விசுவாசிப்ப, ஆண்டவரை நம்பி இருப்ப, உன் வாழ்க்கையில் பெலவீனம் பிசாசு கேட்பான், நீ ஆண்டவருடைய பிள்ளையா? நீ ஆண்டவருடைய பிள்ளையா? உன் மேல அபிஷேகம் இருக்குதா? இன்னும் கர்த்தருடைய அழைப்பு உன் மேல இருக்குதா? நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீ நடந்துடுவியா? உன் மேல பெரிய திட்டங்கள் வைத்தாரு பாருங்க. அநேக நேரத்தில் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சோதனை வரும். என்ன தெரியுமா? நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா ஊழியம் செய்வாங்க. சில நாட்கள் ஒரு சோர்வில் போகும்போது ஜெப வாழ்க்கை விழுந்துருவாங்க, பரிசுத்தத்தை இழந்துருவாங்க. எல்லாத்தையும் இழந்துட்ட பிறகு யாரும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி பிரகாசிக்கும் போது ஏக்கமா இருக்கும். ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன், நான் ஒரு காலத்தில் எப்படி பிரகாசிச்சேன், இன்னைக்கு கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்வாரா, கர்த்தர் எனக்கு இதை செய்வாரா? அப்போ பிசாசு சொல்லுமா, நீ தேவனுடைய குமாரனானால் போலவே, நீ தேவனுடைய பிள்ளையானா, நீ ஜெபித்தா இந்த காரியம் நடக்கணுமே, இந்த காரியம் இப்படி நடக்கணுமே. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மனுஷன் 44 நாள்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அதனால்தான் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 33 34 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், அங்கே வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தார்கள், ஆனால் நீங்களோ வானத்தில் இறங்கி வந்த அப்பத்தை புசிக்க போறீங்க. என்ன தெரியுமா? நானே ஜீவ அப்பமா இருக்கிறேன், என்னை விசுவாசி ஒரு நாளும் மறிக்க மாட்டான். வானம் பூமி ஒழிந்து போய் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழியாது. நான் சொல்றேன் பாருங்க, நீ என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசுறியோ அப்பதான் உன் வாழ்க்கையில் ஜீவன் உண்டாகும். எசேக்கியேலுடைய வாழ்க்கையில் சொன்ன காரியம் தெரியுமா? உலர்ந்த எலும்புகளை போல இருக்கிறத உன்னை பள்ளத்தாக்க நான் கொண்டு போடுறேன். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்க, இதுதான் வாழ்க்கை. நீ இப்போது ஜீவனை பேசு, நீ ஜீவனை பேசு. அவன் கர்த்தருடைய ஜீவனை பேச 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 அந்த உலர்ந்த எலும்புகள் அப்படியே தன்னோடு சேர்த்து கொள்கிறது. அதுக்கு சதைகள் உண்டாகிறது, நரம்புகள் உண்டாது, ஒரு சேனையா எழும்பி வருகிறது. இந்த கால வேளை சொல்லுகிறேன், உன் சூழ்நிலையை பார்த்து நீ சொல்லு, பிசாசே நீ சொல்லுகிறது போல என் வாழ்க்கை இது இல்லை, என் எதிர்காலம் இது இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன், பரிசுத்தத்தில் மறுபடியும் என்னால் வர முடியும், ஜெபிக்க என்னால் வர முடியும். ஏன்னு இதை செய்கிறவன் நான் அல்ல, அவர் ரத்தத்தால் கழுவப்படுகிறேன், விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறேன். நான் சுயத்தினால் கிரியையினால் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையினால் நீதிமானாக்கப்படுகிறேன். அவர் ரத்தம் என்னை பாதுகாக்கும். அல்லேலூயா. இந்த ஃபெய்த் உனக்குள்ள போயிடுச்சுன்னு நினச்சிங்களேன், ஆண்டவர் நினைப்பாரு உனக்கு சத்தியம் தெரியல. இன்னும் நல்லா பாருங்களேன், சத்ருவை நீங்கள் மேற்கொள்ள சத்தியம் ரொம்ப தெரியணும். சத்தியத்தில் பலவீனப்பட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை அசால்ட்டாக அப்படி என்ன பண்ணுறான்னா அவன் வழிக்கு கொண்டு போயிடுவான். ஆனால் வனாந்திரத்தில் அப்படி தான் பண்ணான். என்னதான் பண்ணா? மண்ணா வந்தது. இங்கே இதே வார்த்தை அந்த கல்லுகளை அப்பமாக்கும். அங்கே சொன்னால் இங்கே பாரு அப்பவே இல்லை, மோசே இடத்துல போய் கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாரு, நீ போ அவங்கள பரிசுத்தப்பட்டு சொல், நாளைக்கு அவங்க அற்புதத்தை காணுவாங்க. காலையில் பார்க்குறாங்க மண்ணா வருது. நான் சொல்லிக்கிறேன் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய நீங்கள் பாக்கியவான்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை புசித்தார்கள்,
ஆனால் நீயும் அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுது இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையை நீ வாழ்க்கையிலிருந்து சொல்ல 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 உனக்குள்ள ஜீவன் உண்டாகிறது. அந்த வார்த்தையை கேட்க கேட்க அந்த விசுவாசம் உனக்குள்ள உண்டாகிறது. நான் சொல்லுகிறேன் பாருங்க, என் வார்த்தையை கேட்பதினால் இந்த காலையில் நீங்க விசுவாசிக்கப்படலை, நீங்க பலப்படலை. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை ஒரு இடத்துல வந்ததுன்னா அது வெறுமையா வராது, ஒரு காரியத்தை செய்துட்டு தான் வரும். நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலையில் நீங்க சோர்ந்து போய் வந்திருப்பீங்கன்னா, உடைந்து போயிருந்தீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உனக்குள் கிரியை செய்யும். இந்த வார்த்தை உனக்குள்ள கிரியை செய்யும். நீ ஒருவேளை நினைச்சிருக்கலாம், உட்கார்ந்து கேட்கும் போது கூட ஆரம்பத்தில் இல்லை 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 இதே மண்ணில் தான் நான் இருக்க போகிறேன், நான் சோர்ந்து போனவன் தான், உடைஞ்சு போனவன் தான், எனக்கெல்லாம் எதிர்காலம். நான் சொல்லுகிறேன், பேச பேச கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் வர 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 உன் ஆவிக்குள் ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. உன் ஆவிக்குள் ஒரு காரியம் நடந்து கொண்டது. கர்த்தர் உன்னை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். எந்த காது சோர்ந்து போய் நீ உடைந்து போனாயோ, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது அவன் ஒரே இடத்துல இல்லைங்க. 40 நாட்கள் மட்டும் அவன் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக பிரயாணப்பட்டான். இனியே நீ வீட்டில் அமர்ந்து கொண்டு சோர்ந்த நிலை இருந்தனா அவன் நினைப்பான், நான் போட்ட திட்டத்தின்படி நீ அமர்ந்து கொண்டிருக்கிற. இன்னைக்கு நினைங்க, கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையில் எனக்குள் உண்டாகிறது. நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நான் என்னை நோக்கி கர்த்தர் வைத்த சித்தம் பெரிதாக இருக்கிறது. நான் போக வேண்டும், நான் போக வேணும். அந்த வார்த்தையை பேச. ஜாய்ஸ்மே சொல்லுவாங்களாம், 100 வசனத்தை விசுவாசம் உள்ள வார்த்தை 3 மாசம் நீ பேசும் பொழுது அந்த எல்லா வார்த்தையும் நீ என்னென்ன சொன்னியோ அது அப்படியே நடக்குமா. எங்க பாருங்க, இந்த விசுவாசம் உள்ள வார்த்தையை நீ பேச பேச பேச. நான் சொல்லுகிறேன், இந்த கால வேளையில் பிசாசை நீ துரத்தணும்னா நீ மௌனமா இருந்தா நடக்கவே நடக்காது. முழங்கால போடு, ஆண்டவர் சமுத சொல்லு, ஆண்டவரே நீ எதற்காக என்னை உண்டாக்கினீங்களோ, எதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டேனோ, இந்த பூமியில் அந்த காரியத்தை செய்யாம நான் விடுவதே இல்லை. ஹல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, பிசாசு பேசின கேள்வி. அதே அதிகாரத்தில் 4:6 வாசிங்க பார்க்கலாம். பிரதியுத்தரமாக இல்ல 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உனக்கு தருகிறேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். ரெண்டாவது காரியம் நல்லா பாருங்க, பிசாசு ரொம்ப எப்பவுமே தெரியுமா, உனக்கு நான் தரேன், உனக்கு நான் தரேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல நான் தரேன். உலகத்தான் நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்கள் கேள்வி வரும், நம்மளை விட உலகத்தான் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறானே, உலகத்தான் நல்லது நிறைவாக இருக்கிறானே, கர்த்தரை தேடுற எனக்கு எதுக்கு குறைவு, கர்த்தரை தேடுற என் வாழ்க்கையில் ஏன் இது. நான் சொல்லட்டுமா, பிசாசு தான் பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் தான் கொடுப்பான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொன்னான், இந்த உலகத்தை எல்லாமே என்னுடையது, எனக்கு இஷ்டமான நான் எல்லாத்தையும் தரேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, என்ன சொன்னார் பாருங்க, 7ஆம் வசனத்தை பாருங்க, 7ஆம் வசனத்தை பாருங்க. நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். ஏசு என்ன சொன்னா பாருங்க, ஏசு அவனுக்கு பதிவுத்திரமாக, எனக்கு பின்னா போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. நான் சொல்லுகிறேன் பாருங்க, ஏனைக்கு உன் வாழ்க்கையில் ஆராதனை பிசாசு எடுக்கிறானோ நீ புரிந்து கொள், அது கர்த்தருடைய ஆசீர்வாதமே கிடையாது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே கிடையாது. நான் சொல்கிறேன் பாருங்க, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஒர்க் ப்ரெஷரில் இருக்கிற ஒரு மேனாக இருக்கலாம், உமனாக இருக்கலாம், ஏனைக்கு கர்த்தருடைய ஜெப நேரத்தை ஒரு காரியத்தை அது எடுக்குதோ அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தராதுங்க. எனக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காம வேற ஒரு காரியத்தை கூட அந்த ஆசீர்வாதம் கொண்டு வராதுங்க. ஏன் தெரியுமா, எந்த ஒரு காரியத்தை ஆசீர்வதிக்க பண்ணும் எப்படியான உயர்த்த பண்ணி ஓடுற பாரு, இந்த பிரயாசம் எல்லாம் வாய்க்காமலே போயிடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்க, இவங்க எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் சொல்லுகிறேன் பாருங்க, முதலாவது தேவனை தேடுங்க. பிசாசு சொல்லுவான், இதை நான் உனக்கு தரேன், இது தரேன், நீ என்னை பணிந்து கொள் தெரியுமா, உன்னை என்னை ஒப்பு கொடுத்துரு, நீ ஒப்பு கொடுத்துரு. அநேக நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்குறோம். ஜபத்துக்கு வாங்க, அப்படியே இந்த நேரத்தில் நம்ம பண்ணோம், கொஞ்சம் டயர்டாக இருக்குது, வீட்டில் இருந்துடலாமா, கொஞ்சம் நேரத்தில் உபவாச ஜபத்துக்கு போத்தவல, அந்த ஜூம் ப்ரேயரில் கலந்து கொள்ளவில்லை. நல்லா பாருங்களேன், நிறைய பேர் கிடைக்காத ஸ்லாக்கி உங்களுக்கு கிடைக்குது. மண்டே ஆனால் ப்ரேயர் இருக்குது, டியூஸ்டே ஆனால் ப்ரேயர் இருக்குது, வெனஸ்டே ஆனால் ப்ரேயர் இருக்குது, தேர்ஸ்டே தான் இல்லை, ஃப்ரைடே ப்ரேயர் இருக்குது, சாட்டர்டே ப்ரேயர் இருக்குது, சண்டே ப்ரேயர் இருக்குது. ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்களேன், இவ்வளோ காரியங்கள் கர்த்தர் உன்னோட பேசும்படியாக இடைப்பட வைத்திருக்கும் போது எவ்வளோக்கு நம்ம ஈடுபாடாக இருக்கிறோம் பாருங்களேன். இருக்கிறதே இல்லை. அநேக காரியங்கள் நம்ம சிக்குண்டு இருக்கிறோம், மாட்டிக்கொள்கிறோம். அப்புறம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நம்ம ஆண்டவர் பார்ப்பார், உன்னை எத்தனை முறை நான் சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன்,
நீயும் மாட்டிக்கொண்டு நான் சோதிக்கப்படுறேன் ஆண்டவர் பார்ப்பாரு. இந்த சோதனை என்னால வந்துதான், வரவே இல்லை. நீ அந்த சோதனையில மாட்டிக்கொண்ட இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, நீ அதுல இருந்து வெளியே வரணும். நீ வெளியே வந்து கர்த்தருடைய சமூகத்தை வந்து சொல்லணும், ஆண்டவரே முதலாவது நான் உம்மை ஆராதிக்கிறவனாய் மாறுகிறேன், வர்ஷிப் பண்றவனா மாறுகிறேன். என் துதி, என் ஸ்தோத்திரங்கள், என் பேலன் முதல்ல உமக்கு நான் கொடுக்குறேன். வாழ்க்கையில் ஆண்டுக்கு முதல்ல கொடுக்குறேன். கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பார்த்துட்ட பிறகு ஐயோ நான் ஆஸ்வதிக்கப்பட்ட உயிர், அப்படி கிடையாதுங்க. கர்த்தர் உன்னை இன்னும் அதிகமாக ஆஸ்வதிக்க விரும்புகிறார். நான் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னைக்கு கர்த்தர் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துறாரோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளு. கர்த்தரை நீ உயர்த்துற நேரத்தில் அவரு கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்துடணும், அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும், அவர் கொடுக்கணும். எப்போ உயர்வு வரும்போது அந்த நேரத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நீங்கள் எடுக்கிறீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த ஆசீர்வாதம் அப்படியே டவுன் ஆகினே போக ஆரம்பிக்கும். சமாதான குறைவு, பலவீனம், சோர்வு, பிரச்சனை, அவமானம். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ உயர வர நீ கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரங்கள், அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் வர்ஷிப், அவரை துதிக்கணும், அவரை ஜெபிக்கணும், சமூகத்தில் அமரணும், உபவாசிக்கணும். இதை நீ போட நான் சொல்லுகிறேன் பாருங்க, இப்போது இருக்க காட்டு நீ உயர்ந்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போவார். கடைசி ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அதில் 4ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலய உப்பரிகள் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனால் இங்கே தாழே குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றார். இங்க பாருங்க, பிசாசு ஒரு கேள்வி கேட்கிறான், நீ குதியும், நீங்க எந்த குதியும்? ஏன்னா வசனம் சொல்லுதுல, ஃபர்ஸ்ட் வாட்டி வசனம் சொல்றதுக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சான், இந்த கல்லுகள் ஆப்போம். ஆண்டு வசனம் சொல்லிட்டாரு, வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையை பிழைப்பேன். இப்போ நல்லா பாருங்களேன், சரி நீ அப்படி சொல்றீங்களா, இப்போ நான் இப்படி சொல்லி பார்க்குறேன். உங்களுக்கு தான் வசனம் இப்படி சொல்லுதில்ல, இந்த வசனத்தை குதியும். சில பேர் எப்படி தெரியுமா, ஆண்டு விசுவாசிக்க மாட்டீங்க, ஆண்டவர் நம்ப மாட்டீங்க, ஆனால் சோதிச்சு மட்டும் நல்லா பார்ப்பீங்க. ஜோமண்ண அற்புதம் நடந்துச்சா இல்லையா? எப்படிங்க நடக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசம் இல்லாம ஒரு ஜபத்தில் நீ ஏறெடுக்கிற ஜபங்கள் கேட்கப்படாது. நீ ஒரு விசுவாசத்தில் எந்த ஒரு காரியம் ஆண்டவர் பிசாசு உண்டு பண்ற காரியம் தெரியுமா? இப்போ நீ சொல்லும் போது இப்போ தேவதூதர்கள் வரணும் அப்படின்னது, அவரையே விசுவாசம் சோதிக்க பார்க்கறான். என்னது? நீ சொல்லும், ஒருவேளை தேவதூதர்கள் வந்தா நீ தேவனுடைய குமாரன். யாரை பார்த்து? ஆண்டவரை பார்த்து அவன் சொல்லுகிறார், நீ குமாரனே ஆனால் இங்க குதியும், கட்டளையிடும், சொல்லும், நடக்குமா நடக்காத பார்ப்போம். இன்னைக்கு உன் வாழ்க்கையில அதுதான், ஜபமே இருக்காது, ஆனா அற்புதம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு முயற்சி பண்ணி பார்க்கறது. இஸ்ரவேல் ஜனங்க இதுதான் 400 வருஷம் 40 வருஷம் பண்ணாங்க வனாந்திரத்தில். 40 வருஷம் வனாந்திரம் பண்ணாங்க. நாங்கள் போயிடுவோமா வனாந்திரத்தில் இப்படியே ஆண்டவர் சோதித்தனால, சிரிச்சதுனால, பரிச்சை பார்த்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த முதல் சந்ததியா எகிப்து வந்து புறப்பட்டாங்க பாருங்க, அந்த 20 லட்சம் மக்கள் எல்லாரும் மரித்து போனாங்க, ஒருவர் கூட மீதி இல்லை. அவர்களுடைய முதல் தலைமுறை மட்டும்தான், இந்த யோசுவா காலேப்பை தவிர இந்த முதல் தலைமுறை மட்டும்தான் அதுக்குள்ள பிரவேசித்தாங்க. ஏன்? எதனால? காரணம், பரீட்சை பார்த்தாங்க, ஆண்டவர் சோதிச்சு பார்த்தாங்க. நான் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை இந்த கால வேலை நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் அற்புதத்தை நீங்க பார்த்துக்கிறீங்களா இல்லையா? இந்த கால வேளை எப்பேற்பட்ட அற்புதமா தான் நான் சொல்லுகிறேன், அதையும் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதை நீ பிலீவ் பண்ணு. எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை போராட்டம் இந்த கால வேளை சொல்லுகிறேன், நீ தேவனுடைய குமாரனை போலவே பிசாசு சொல்லுவான், நீ கர்த்தருடைய பிள்ளை தானே, உன் வாழ்க்கை இது நடக்கணும். நான் சொல்லுகிறேன், அந்த வார்த்தைகள் வரமோ சொல்லு, அவர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் தேவனை விசுவாசிக்கிறேன். யோபை போல சொல்லுங்க, என் வாழ்க்கை மாறினாலும் என்ன, நான் விசுவாசிப்பேன். நான் பாஸ்டிங் பேர் போயிட்டாலும் மாறலாம் சோர்ந்துருவேனா? சோர்ந்துலாம் போகவே மாட்டேன். எங்க அநேக காரியங்கள், சில காரியங்கள் இந்த ஊழியத்தை நடக்கும் போது அநேக காரியம் உற்சாகப்படுத்தும், என்ன அநேக காரியம் என்னை சோர்வுபடுத்திடும். இந்த சபையில் நிறைய காரியங்கள் நடக்கும்போது, சில காரியங்கள் எதெல்லாம் நடக்கும்போது உடனே சில நேரம் அந்த மீட்டிங் நடக்கும்போது சந்தோஷமா இருக்கும். சில காரியங்கள் அநேக கேள்விப்படும் போது சோர்ந்து போகிற மாதிரி சூழ்நிலை வரும். ஐயோ ஏன் இந்த ஊழியத்தை நடக்குது? நான் பாருங்களேன், அதை மட்டும் நான் செஞ்சதுன்னு வச்சுங்களேன், இந்த ஊழியத்தை விட்டு நான் போயிட்டு இருப்பேன். ஆனால் என்ன நடந்தாலும், ஒருத்தர் வந்தாலும் 2 பேர் வந்தாலும், கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் செய்து தான் ஆவேன். எதுக்கு கர்த்தர் எனக்கு அனுப்பினாரோ அதை செய்கிறவரை கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். எத்தனை மனிதர் வந்தாலும், எத்தனை சூழ்நிலை வந்தாலும் அவர் சொன்னதை செய்வதை தான் சொல்லுவார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை நான் முடிச்சு போறேன். சோதனை முடிந்த பிறகு
அந்த வார்த்தையில் முடிந்த பிறகு சோதனைக்காரன் அவரை விட்டு விலகின பிறகு என்ன நடந்தது? வசனம் சொல்லுகிறது. 4:13 மாத்திரம் வாசிங்க. நான் இதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். 4:13 வாசிங்க. பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். தொடர்ந்து வாசிங்க. பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பினார். அவருடைய கீர்த்தி சுற்றி இருக்க தேசம் எங்கும் பரவிட்டு. இங்க நான் கொஞ்சம் டீப்பா பேச ஆரம்பிக்கிறேன். நீங்க சோதனையை கடந்து போறீங்கன்னா யாரெல்லாம் இந்த காலவேளை கொஞ்சம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். பாஸ்டர், நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு சோதனையை இந்த காலவேளை நான் கடந்து போகிறேன், என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை சமாதானம் இல்லை போறான்னு சொல்லட்டுமா? பிசாசு உங்களை விட்டு போகிற காலத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறாரா? இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையோடு இந்த காலவேளை சுமந்து கொண்டிருக்கிறீங்களோ அவன் உங்களை விட்டு போவானாக. ஏன் தெரியுமா? அந்த சத்தியத்துக்குள்ள வரும்பொழுது அந்த காரியத்தில் ஜெயம் எடுக்கும் பொழுது, ஏன்னா அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வசனங்களை சொல்லி ஜெயம் எடுத்தார். ஆனா நீயோ சோதிக்கப்படுகிற அவர் உதவி செய்கிறார். ஆனா உபவாசம் முடிஞ்சிச்சு, சோதிக்கப்படுத்து முடிச்சிட்டாரு. இப்ப கலிலேயாவுக்கு திரும்புகிறாரு. அவருடைய கீர்த்தி உலக தேசம் எங்கிலும் சுற்றிலும் பரவிச்ச. நான் சொல்லுகிறேன், சோதிக்கப்பட்டியா நீ? நல்லது நானே, சோதிக்கப்பட்ட நல்லது நாளே. கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியமாய் வைப்பாராக. உன்னை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் வைப்பாராக. அல்லேலூயா. உன்னுடைய பேரை கேட்டாலே சொல்ல போறாங்க, கர்த்தர் இந்த மகனோடு இருக்கிறார், இந்த மகளோடு இருக்க. எத்தனை பேர் இந்த காலவேளை விசுவாசிக்கிறீங்க? நான் சோதிக்கப்பட்டது நல்லது. அல்லேலூயா.